இயங்கிக் கொண்டிருக்கும் செம்மேடு ஸ்ரீ ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை தொடங்கி ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தில் விளைநிலத்தில் அதுவும் நஞ்சை நிலத்தில் ஏழ்மையாக மக்கள் இருந்த சூழலை பயன்படுத்தி வெறும் 500-1000 ரூபாய்க்கு நஞ்சை நிலத்தில் ஒரு ஏரிக்கு அருகாமையில் ஏரிக்கு கீழ்கரையில் நடுமையமாக சட்டத்திற்கு இயற்கைக்கு முரணாக இந்த சர்க்கரை ஆலை அமைத்து இந்த சுற்றுச்சூழலையும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சர்க்கரை ஆலையில் சற்றொற்ப 10 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தமன் என்கிற 22 வயது நிரம்பிய இளைஞர் இந்த சர்க்கரை ஆலை அமைந்திருக்கிற பாலப்பாடி கிராமத்தில் கொதினிகளன் பாய்லர் வெடித்து இறந்து விட்டதாக சர்க்கரை ஆலை நிர்வாகம் சொல்லுகிறது. அந்த சர்க்கரை ஆலை நிர்வாகம் அங்கு இருக்கிற 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தப்பட்ட அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ற பொருட்களோடு பொருத்தப்பட்ட அந்த இயந்திரங்களை பழுது பார்க்கிற வேலைகளையோ அதை நிர்வகிக்கிற வேலைகளையோ சரியாக செய்யாமல் அதிகமாக சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஏதுமறியாதவர்கள் இருக்கிற இந்த பகுதியில் இந்த சர்க்கரை ஆலைகளால் ஏற்படும் கழிவுகள் சுற்றியும் சுற்றுப்புற சூழல் குறித்தும் விழிப்புணர்வு இல்லாததை பயன்படுத்தி கொண்டு அந்த தோழருக்கு உள்ளூர்காரர்களை சமாதானப்படுத்தி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பாய்லர் குதிகலன் வெடித்து இறந்து போன இளைஞருக்கு குடும்பத்தை சமாதானம் செய்து இந்த நிர்வாகம் பண்ணியிருக்கிறது. இதற்கு அரசும் துணை போயிருக்கிறது. வருவாய்த்துறை இல்லை வருவாய்த்துறையிலிருந்து இந்த ஊராட்சியில் இருக்கிற கிராம அலுவலர் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த காவல்துறையும் முறையாக இந்த சர்க்கரை ஆலை மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இது திட்டமிட்டு ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாகவே இந்த மாவட்ட நிர்வாகமும் வட்ட நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் இந்த பகுதி மக்களின் வாழ்க்கையையும் அந்த பகுதிகளின் மக்களின் சூழலையும் புரிந்து கொள்ளாமல் மிக மட்டமாக கீழ்த்தரமான நடவடிக்கைகள் அடையாளமாகத்தான் அரசு இதை பதிவு செய்யாத வழக்காக பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.